வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இவ்வளோ காலைல எங்கே கிளம்பி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்க தான் போகிறேன். விஜய் தான் எங்களை பார்க்க வராரு, எங்கள் கம்பெனிக்கு விசிட்டிங் வராரு. அதுக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பா ஒரு மர்மமான சாமியாரை பார்த்துட்டு அப்படியே நீ கிளம்பி போடா அப்படின்னு சொன்னாரு. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு நானு, என் தம்பி, எங்கள் பெரியப்பா 3 பேரும் டப்புன்னு கிளம்பி டிப்புன்னு போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இங்கேருந்து விழுப்புரம் போயிட்டோம். நமக்கு இந்த சாமி இந்த மாதிரி மேட்ரம் எல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஒரு மாதிரி வெறுப்பாக தான் சுற்றின்னு இருந்தேன். என்னடா இது இவ்வளோ லேட் ஆகுதுன்ட்டு. ஆனால் அந்த சாமியார் வந்த பிறகு தான் தெரியுது மிலிட்ரி, சேஃப்கார்டு, ஜீப்பு அது இதுன்னு பந்தாபஸ்தோட வந்தாரு. நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் அவரை பார்த்துட்டியா, உடனே நீ கம்பெனி கிளம்புடான்ட்டு எங்க பெரியப்பா சொல்லிட்டாரு. நானும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. தூரமா ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு, அங்க போயிட்டு கையேந்தி பவன்ல 4 இட்லி ஒரு வடன் முறுக்கா சாப்பிட்டு டப்புன்னு கம்பெனிக்கு கிளம்பிட்டேன். அதாவது 3 மணிக்கு விஜய் வரத்தா ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போய் ஆகணும். நெக்ஸ்ட் விழுப்புரத்துல இருந்து பஸ் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா கம்பெனிக்கு வந்துட்டேன். கம்பெனிக்கு வந்து பார்த்தா சேஃப் கார்டு அது இதுன்னு ஹெவி செக்யூரிட்டி. சீஃப் மினிஸ்டர்ல அப்படிதான் இருக்கும். அப்புறம் ஒரு வழியா வந்தாரு நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர். நான் முன்னாடி வீடியோலே போட்டிருப்பேன், இருந்தாலும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த வீடியோல இப்ப போடுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம், கதை தொடரும்.